சாரு விக்ரம திட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க சாருவ. கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடுங்க அண்ணின்னு பார்வதி கிட்ட சாரு சொல்லிடுறாங்க. பார்வதி எந்திரிச்சு போயிடுறாங்க. விக்ரம் கூட எப்படி எப்படியோ வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இந்த வீட்டுல இருக்கவும் பிடிக்கல, அவன் கூட வாழவும் எனக்கு பிடிக்கல. நரகத்துல இருக்க மாதிரி இருக்குமா? விச்சு கிட்ட கிருஷ்ணவேணி பேசணும்னு கேக்குறாங்க. எதா இருந்தாலும் சீக்கிரத்துல பேசு, எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றாரு விச்சு. சாரு லைஃப பத்தி பேசணுங்க. கிருஷ்ணா சாரு லைஃப பத்தி மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் நினைச்சேன் கிருஷ்ணா மாப்பிள்ள வீட்டுக்கு வராம அப்படியே கிளம்பிட்டாரா? அவ என்ன பண்ணுனா எப்பயும் போலதான் சண்டை போட்டிருக்கா. அவளால இங்க இருக்க முடியலங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்றா. மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் பேசலன்னு நினைக்கிறேன். டிப்ரெஷன்ல இருக்காங்க. பார்த்து பார்த்து அவளுக்கு நல்ல லைஃபா அமைச்சு கொடுத்துருக்கோம். அவ தான் சந்தேக புத்தியால கெடுத்துட்டு வந்து நிக்கிறா. ஆறு கிட்ட நம்ம எத்தனை ட்ரிப் சொல்றது? அவ புரிஞ்சுக்கவே மாட்டாளா? என்னங்க, அவளை இந்த மாதிரியே வீட்டுல வச்சுக்க கூடாதுங்க. பண்ணுன தப்ப சாரு ஒத்துக்கணும். அப்பதானே மாப்பிள்ள வருவாரு, கூட்டிட்டு போவாரு. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டா. அது ஒன்னும் நல்ல குவாலிட்டி இல்ல கிருஷ்ணா. அதுல அந்த கேரக்டரை மாத்தணும். இப்ப என்னங்க பண்றது? எத்தனை நாளைக்கு வீட்டுல வச்சுக்க முடியும்? மாப்பிள்ளை கிட்ட நம்ம பேசி கூட்டிட்டு போக சொல்லலாமா? நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், அப்புறம் பேசலாம். கண்ணன் ஆபீஸ்ல சிரிச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ் ஸ்டாஃப் சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. என்னைய பாக்குறதுக்கா? ஆமா சார், உங்களை பாக்குறதுக்கு தான். அர்ஜுன் சாரும் விஸ்வநாதன் சாரும் மீட்டிங் போயிருக்காங்கன்னு சொன்னேன். அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, அவரை வர சொல்லுங்க. கம்மின், வாங்க சார், உட்காருங்க. சார், நான் புதுசா துணிக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஹோல்சேலா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா பண்ணலாம். சிட்டில நம்பர் 1 கார்மெண்ட்ஸ்னா நாங்க தான். சார், உங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படுது? இப்போதைக்கு சின்ன கடையா தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் இருந்துச்சுன்னா பெரிய கடையா ஆக்கிருவேன் சார். பெரிய கடையா வச்ச உடனே எங்க கிட்ட தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும். கண்டிப்பா சார். ரேட்டை மாத்திரம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிடலாம் சார். உங்களுக்கு ரேட் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப முக்கியம். நியூ கஸ்டமர் உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறது தான் எங்க கடமையே. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிக்கு போனேன் சார். நான் சொன்ன ரேட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்க கம்பெனிக்கு வந்திருக்கேன். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. இதுதான் சார் நான் கோட் பண்ணிருக்க பிரைஸ். ஓகேவா சார்? இருங்க, நான் சொல்றேன். ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு செக் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன் சார். என்ன ரேட்டு கோட் பண்ணிருக்கீங்க? அதான் சார் ஒரு 10 lakhsக்குள்ள. 10 lakhsா? வேணுகோபால், இந்த ஆர்டரை அவருக்கு சாங்ஷன் பண்ணிருங்க. அமௌண்ட் கம்மியா இருக்கு, பர்ச்சேஸ் ஹெவியா இருக்கு சார். சார், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னதை போய் செய்யுங்க. நீங்க ஹாப்பியா சார்? நான் ரொம்ப ஹாப்பி சார். பாத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சொன்ன பேச்ச மாத்தக்கூடாது, சரியா? இப்பயுமே நம்ம கம்பெனில தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நீங்களே வேண்டான்னு சொன்னா கூட நான் இங்கதான் வருவேன் சார். நான் கிளம்புறேன். அப்படியே உங்க அப்பா மனசு சார். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் அண்ணே மாதிரி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு ஸ்டெப்பு போய் அப்பா மாதிரி வந்துருவோம் போலயே. பார்வதி, நான் எவ்வளவு பெரிய முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். என்ன கம்பல் பண்ணி காப்பி குடிக்க கூட்டிட்டு வந்திருக்க. நீ முக்காவாசி பிசினஸ்லயே இருக்க. நீ ஃபேமிலிய மறந்துடுற. அத உனக்கு ஞாபகப்படுத்ததான் காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்தேன். பார்வதி, அப்படி என்ன மறந்தேன்? அப்படி எதுவும் நான் மறக்கலையே. ஆரு நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? நான் கேட்டதையே நீ திரும்பி கேளு. விக்ரம் கூட சண்டை போட்டுட்டு வந்து ரொம்ப நாளா ஆச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? பிசினஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபேமிலியும் முக்கியம் அர்ஜுன். நீ உழைக்கிறதெல்லாம் யாருக்காண்டி? ஃபேமிலிக்காண்டி தானே. தம்பி தங்கச்சியோட லைஃப் நல்லா இருந்தா தானே நீ நிம்மதியா இருக்க முடியும். சாரு பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு அத்தையும் மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏய் விக்ரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணாம். விக்ரம், என்ன ஐடியால இருக்கீங்க? நான் சாருவுக்கு கால் பண்ணேன், அவ எடுக்கவே இல்லை. நானும் கல்யாணத்தை அன்னைக்கு நான் நிறைய பேசினேன், அவ கேட்ட மாதிரி தெரியல. டெய்லி உங்க போட்டோ வச்சுக்கிட்டு சாரு ரொம்ப ஃபீல் பண்றா. மனசுக்குள்ள நீங்க திரும்பி கூட்டிட்டு போக மாட்டீங்களா, பேச மாட்டீங்களான்னு ரொம்ப ஏக்கமா இருக்கா. பார்வதி, இவ்வளவு ஃபீல் பண்றவ கல்யாணத்து அன்னைக்கு என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே. நான் திரும்பி திரும்பி சாருவுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. நானும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போறது? புரியுது விக்ரம். அதனால சாரு அப்படியே விட்டுற முடியுமா? விக்ரம்,
சாரு ரொம்ப சஃபர் ஆறா. என்னைய சந்தேகப்படுறாளே. நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள சந்தேகம் வந்துட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும். பிருந்தா கூட வேலை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அத சந்தேகத்தோட பார்த்தா நான் என்ன சொல்றது? நான் சாருவை பார்த்தா என்ன சொல்லுவா? பிருந்தாவை வேலையை விட்டு தூக்கு, நான் உன் கூட வர்றேன்னு சொல்லுவா. முக்கியமான ப்ராஜெக்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள அனுப்புனா பிசினஸ்ல எவ்வளவு லாஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு நல்லா புரியுது. நீங்க சாரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ட்ரை பண்ணாமையா இருக்கேன். ஏதோ 2-3 ட்ரிப் ட்ரை பண்ணிருப்பீங்க விக்ரம். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அது ஃபெயிலியர் வருது. ஆனா அதுக்காண்டி விட்டுருவீங்களா? அத 2-3 ட்ரிப் ட்ரை பண்ணுவீங்கல்ல அதை சக்சஸ் பண்றதுக்கு. பார்வதி சொல்றாங்க, ஒரு சில பொண்ணுங்க இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாமலே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு செக் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. அவங்க காதல மறைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க திரும்ப திரும்ப போய் பேசுனீங்கன்னா அவங்க இறங்கி வந்துருவாங்க. ஆர்வம் அப்படிதான். அவ நீங்க நேர்ல வந்து பேசுவீங்கன்னு ரொம்ப விரும்புறா. அர்ஜுன் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் இறங்கி நின்னு பேசினா மன்னிச்சிருவாங்க உங்க ஒய்ஃப். அம்மா வாங்க, மாமா வாங்க, மாப்பிள்ள உட்காருங்க. சாரு எங்கம்மா? நான் கூட்டிட்டு வரேன். இல்ல என் பேத்திய கூட்டிட்டு போங்க, ரொம்ப வேதனைப்படுறா. அதுக்கு தான் விக்ரம் வந்திருக்காரு. கிருஷ்ணவேணி மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சாரு கிட்ட சொல்றாங்க. அம்மா உன் பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்காரு விக்ரம், அத ஞாபகம் வச்சுக்கோமா. விக்ரம் சாரு ரூம்ல தான் இருக்கா, நீங்க போய் பாருங்க. விக்ரம் அவ கோவம்லாம் நீங்க பக்கத்துல போற முடியும் தான், நீங்க போனீங்கன்னா உருகிடுவா. உங்க விக்ரம். பார்வதி அவ வரமாட்டேறா, நீங்க போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பார்த்து பேசுங்க. சாரு இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் இருக்கேனா இல்லையான்னு பாக்குறதுக்கா? சாரு ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை அடிச்சிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன். பதிலுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிச்சிரு சாரு. தயவு செய்து பேசாம மாத்திரம் இருக்காத. இல்லாம அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல சாரு. ஆபீஸ்லயே தங்குனா கூட சந்தோஷம் தானே சொல்லுவீங்க விக்ரம், இப்ப இந்த மாதிரி சொல்றீங்க. கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் எல்லாரும் அர்த்தம் கண்டுபிடிச்சா யாரும் யாரு கூடயும் வாழ முடியாது சாரு. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? ஆனா என்கிட்ட நீங்க பொய் சொல்றீங்க, அதையும் நியாயப்படுத்துறீங்க. சொல்லியும் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. ஆரு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? பயமா இருக்கு விக்ரம், அதுதான் உன் பிரச்சனையே. நீங்க ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறீங்க, நான் வீட்லயே தான் உங்க நினப்பாவே இருக்கேன். நான் ஒர்க் டைம் போக மீதி நேரத்துல என்னைய பத்தி யோசிக்கிறீங்களா? நான் யோசிக்கலன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை அடிச்சாலும் திட்டினாலும் அதிகமா ஹர்ட் ஆகுறது நான் தான். ஏன் கோவப்படுத்திட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியல சாருக்கு. நான் எப்படியோ அதே மாதிரிதான் நீ எனக்கு. நான் அவளை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே? சாரு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, 6 மாசம் ஆகும் அது முடியறதுக்கு. அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், இன் அண்ட் அவுட். அதனாலதான் நான் வேலையை விட்டு தூக்கல. அவங்கள வேலையை விட்டு தூக்குனா எவ்வளவு பெரிய லாஸ் வரும் தெரியுமா? ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணு, நீயே இப்படி யோசிச்சேன்னா எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க? தயவு செய்து என்னைய நம்பு. எனக்கு என்ன, அந்த பிருந்தாவை வேலையை விட்டு தூக்கணும், அவ்வளவுதானே. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அவளை வேலையை விட்டு தூக்கிடலாம், நீ கவலைப்படாத. முடியும், கொஞ்சம் பொறுமையா இரு. இருந்து நான் எங்க போறேன் எங்க வர்றேன்னு உனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உனக்கு தேவைன்னா என் போனை க்ளோன் கூட பண்ணி வச்சுக்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒன்னும் அவ்வளவு கொடூரமானவ இல்லை. நீங்க எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பீங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை இல்ல. சரி சாரு, இனிமேட்டு எதிரில ஒரு பொண்ணு வந்தா கூட நான் இப்படி திரும்பிக்கிறேன், தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன், போதுமா? ஒன்னும் அப்படி சொல்லல விக்ரம், ஆனா நீங்க எனக்காண்டிதான் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இப்பயும் அந்த மாதிரிதான் இருக்கேன், இனிமேட்டும் அந்த மாதிரிதான் இருப்பேன் சாரு. விக்ரம் கல்யாணம் ஆயிட்டா புகுந்த வீட்டுலதான் பொண்ணுங்கள்லாம் இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. நான் இங்க இருக்கேன், எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறாங்க விக்ரம், புரிஞ்சுக்கிட்டியா சாரு? விக்ரம் நம்ம இப்பவே போலாம், மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு விருந்தெல்லாம் இல்லையா? விக்ரம் அதெல்லாம் நான் வந்து சமைச்சு போடுறேன், கிளம்புவோம். ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.